சம்பவத்தின் போது செருப்பு வீசப்பட்டது. விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது. சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிஷங்கள்ல அவர் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது இன்னொன்னா, அவர் இந்த சம்பவத்தின் ஒட்டி ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது தண்ணீர் வழங்கப்பட்டது. தண்ணீர் பாட்டிலில் வந்து அவருடைய செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டி இருந்தது. இதெல்லாம் எப்படி? தொடர்ந்து தாவேகா தரப்புல செந்தில் பாலாஜி இதுதான் முக்கிய குற்றவாளி, அவரை விசாரிக்கணும் நீங்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஈவன் விஜயும் கூட விசாரணையின் போது செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு சம்மன் கொடுத்து ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்துக்குரிய நபரை விசாரிக்கணும், உடனே விசாரிச்சிருக்கணும். இந்த ஒரு தொடர்ந்து இவங்க அழுத்தம், அவர் விசாரிக்கலைன்னா சிபிஐ மேலே சந்தேகப்படுவாங்க. தாவேகா தரப்பு சொல்லும். ஃபஸ்ட்டு இந்த செருப்பு தூக்கி வீசியது யார், அதை வந்து சிபிஐ விசாரித்து விட்டது. விசாரித்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனார். அவர் செந்தில் பாலாஜி திமுக எம்எல்ஏ, அது அவருடைய ஊர். அவர் ஏற்கனவே அங்கே எங்கே போவார்? அவர் சம்பவம் நடந்த மாதிரி, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டுன்னா அவர் கிளம்பி சென்னைக்கு போயிருக்க முடியுமா? எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா இண்டோரில் நடக்கலை, யாருக்குமே இல்லாத இடத்துல நடக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கேமராக்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் யாரும் எதையும் மறைச்சிட முடியாதுங்கிற நான் புரியுதுங்களா, எதையுமே மறைச்சிட முடியாது. அதனால் எல்லாத்தையுமே அவர் செந்தில் பாலாஜி தனக்கு கிடைத்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. நேற்று நடந்துக்கிட்ட முறைகள்லாம் என்ன, சிபிஐ அலுவலகத்துலேருந்து வெளியே வர்றப்போ டாப்பில் நின்றுக்கிட்டு கையாட்டிட்டு வர்றாரு. நீங்கள் அதெல்லாம் வந்து அசிங்கமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். சிபிஐ என்கொயரி, நீங்கள் அந்த சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம், கிட்டத்தட்ட அடுத்தது அக்யூஸ்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் நடந்துக்கிட்ட முறைகள் சரியாக இருக்குது. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வணக்கம். சிபிஐ கரூர் அந்த விவகாரம் சம்பந்தமாக திரு செந்தில் பாலாஜி அவர்களை இன்றைய தினம் டெல்லி அவரோட அந்த அலுவலகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க விசாரணை சம்பந்தமாக. ஸோ கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் இன்று விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஸோ விட்னஸ் சாட்சிங்கிற அடிப்படையில் தான் வந்து இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? ஸோ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கா? இல்லை, இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர் தான் காரணம்னு ஒரு தரப்பு. அதற்கு 2-3 விஷயங்கள். அதுக்கு என்னன்னா, சம்பவத்தின் போது செருப்பு வீசப்பட்டது, விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது ஒன்று. அடுத்தது அந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிஷங்களில் அவர் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது இன்னொன்னா, அவர் இந்த சம்பவத்தின் ஒட்டி ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும்போது தண்ணீர் வழங்கப்பட்டது. தண்ணீர் பாட்டிலில் வந்து அவருடைய செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டி இருந்தது. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற விஷயம்தான் இதில் வந்து முக்கியமான ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஜேம்ஸ் பாண்டு கதையாக மாதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்த விஷயங்கள் இதுதானே வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான ஆதாரங்களை இன்று செந்தில் பாலாஜி சிபிஐயிடம் கொடுத்தார். அதுதான் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அவருக்கு வந்து சம்மன் கொடுக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சந்தேகம்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, தொடர்ந்து தாவேகா தரப்பில் செந்தில் பாலாஜி இதுதான் முக்கிய குற்றவாளி, அவரை விசாரிக்கணும் நீங்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஈவன் விஜயும் கூட விசாரணையின் போது செந்தில் பாலாஜியுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன காரணம்னா, நீங்கள் வந்து உண்மையில் அவருக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27 சம்பவம், அக்டோபரில் லாஸ்ட்டில் சிபிஐ விசாரணையை ஆரம்பித்தது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு சம்மன் கொடுத்து ஒரு முக்கியமான
ஒரு சந்தேகத்துக்குரிய நபரை விசாரிக்கணும், உடனே விசாரிச்சிருக்கணும். ம். இந்த ஒரு தொடர்ந்து இவங்க அழுத்தம், அவர் விசாரிக்கலைன்னா சிபிஐ மேலே சந்தேகப்படுவாங்க தாவேகா தரப்பு சொல்லும். ஆனால் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், திமுகவும் பிஜேபியும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னால், ஒரு வேளை செந்தில் பாலாஜி நீங்கள் விசாரிக்கலைன்னு சொன்னீங்கன்னா, பார்த்தீங்களா அவர் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்கிறோம், ஆனால் சிபிஐ அவர்கிட்ட விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி அவருடைய விசாரணையிலும் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அதுதான் வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு இந்த செருப்பு தூக்கி வீசியது யார், அதை சிபிஐ விசாரித்து விட்டது. விசாரித்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். என்ன, அதாவது அவங்களுடைய உறவினர் யாரோ மயங்கி விழுகிறாங்க. அவங்கள தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. கூட்டத்தில் ஒரு பாதி பேர் மயக்கத்தில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அவருடைய பேச்சு கேட்கும்போது தன்னுடைய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும்ல. என்னைய பாருங்கய்யா, என் தம்பி விழுந்துட்டான், மயக்கமாக இருக்கான், ஒரு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் யார் கேட்குறது வேலை இல்லை. விஜயை மேலே பார்க்க வேண்டிய அந்த கிரேஸில் இருக்கும்போது அந்த ஒரு கோபத்தில் செய்த ஒரு செயல் தான் வச்சுங்களேன். அதையும் சிபிஐ ஏற்கனவே விசாரணையின் போது அவங்க பக்காவாக எவிடன்ஸோடு அதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனார். செந்தில் பாலாஜி திமுக எம்எல்ஏ, அது அவருடைய ஊர். அவர் ஏற்கனவே அங்கே எங்கே போவார்? அவர் சம்பவம் நடந்த மாதிரி, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோன்னா அவர் கிளம்பி சென்னைக்கு போயிருக்க முடியுமா? அவருடைய ஊரில் தான் இருந்தார். அவர் ஏற்கனவே அவர் சொன்னது தான், கரூரில் உள்ள திமுக அலுவலகமான அறிவாலயத்தில் நிர்வாகிகளோடு நான் இருந்தேன்னு அவர் சொன்னார். அவர் திமுக அலுவலகத்திற்கும் ஆஸ்பத்திரிக்கும் சில கிலோமீட்டர்கள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 நிமிஷத்தில் போயிடுவார். ரெண்டாவது ஒரு எம்எல்ஏ அவர். ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அரச பரசெல்லாம் சொல்லுவாங்க. அவர் தொடர்ந்து கேட்டிருக்கலாம், இல்லை அவருக்கு யாராவது அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம், சார் இது மாதிரி ஸ்டாம்பிட் மாதிரி ஆகிட்ட மாதிரி தெரியுது, மயக்கமாயிட்டாங்க, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் போயிருப்பார். ஸோ அதற்கான எவிடன்ஸை அவர் பக்காவா, நான் எப்படி உடனே போனேன், நான் என்ன இருந்தேன், இன்றைக்கி அன்றைய தினம் செப்டம்பர் 27 என்னுடைய நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அவர் எவிடன்ஸோடு கொடுக்க போகிறார். அது ஒரு மூணாவது, அந்த வாட்டர் பாட்டில் சம்பவம் நடந்த உடனேயே ஊரே மயான அமைதி, எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகை, பிரச்சனைகள், கடை ஏற்கனவே கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு வச்சுங்களேன். விஜய் வர போகிறாருன்னு ஒன்றே கிட்ட 10 மணி நேரமாக கடையெல்லாம் மூடிட்டாங்க. காரணம் க்ரௌடு, அது அந்த மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தண்ணி இல்லை, தண்ணி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களாக கூட. ஏன்னா 41 பேர் இறந்துட்டாங்க, காயமடைந்தவர்கள் 100 பேர் மேலே. ஸோ அந்த உறவினர்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. வரும்போது தண்ணிக்கு வேணும் அப்படின்னு அடிப்படையில் அவர் ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய அறக்கட்டளை சார்பாக அவர் +2 மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறார், புரியுதுங்களா? அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு தையல் பயிற்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பாக நடந்துகிட்டு இருக்கு. ரொட்டீனாக வாரம் சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா +2 மாணவ மாணவிகளுக்கு தனியாக ஒரு +2 முடித்தவங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரைனிங் கோச்சஸ் எல்லாம் வரிசையாக நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு அந்த தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. அங்கே வரவங்க எல்லாத்துக்கும் உட்காந்து மாணவர்கள்லாம் உட்காந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. உடனே போய் தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வைப்பாங்க, இருக்குல்ல நம்மளை ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு வைங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. இது அதனால் நீங்கள் எந்தெந்த சந்தேகத்தை நீங்கள் தாவேகா தரப்பில் எந்தெந்த சந்தேகங்களை எழுப்புவார்கள்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பல முறை பேசிட்டாங்கல்ல, அதனால் எவிடன்ஸோடு அவர் போகிறார். அதற்கான விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டார். நாளை விசாரணை இல்லைங்கிறதையும் சிபிஐ சொல்லிட்டாங்க தொடர்ந்து. ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லா பார்க்கணும். நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக போகிறார். அவர் போகிறார், அவர் டிரான்ஸ்லேட்டராக ஒரு உறவினர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் போகும்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அதிமுக மாவட்ட செயலாளர் போகிறார், அங்கே போகிறார்.
அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், செந்தில் பாலாஜி தேர்தலில் நிற்கக்கூடாது, எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாது, அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இந்த அவர் மட்டும் கிடையாது, அண்ணாமலைக்கு அதே ஒரு இதுதான்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி ஒரு கூட்டத்துடைய ஒரு ஆசை, எப்படியாவது ஏதாவது வகையில் அவருக்கு பாதிக்கப்பட்டுற மாட்டாரா, ஒரு இடியை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அப்புறம் அடுத்தது சிபிஐ வச்சாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் சிபிஐ தெளிவாகவே இன்றைய விசாரணை நடத்தியிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சிபிஐ விசாரணை எப்படி ஒரு அரை மணி நேரம் தான். அது என்ன அதிகபட்சம் கேள்விகள் என்ன, 30-40 கேள்வி கேட்டிருப்பாங்க, எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்குவாங்க, அது இயல்பான ஒரு விஷயம். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவர் எழுதி கொடுத்துருப்பார். இது ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் நடக்கும். என்னடா 6 மணி நேரம் 7 மணி நேரங்கிறது, அது எப்பயுமே ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க விசாரிக்க மாட்டாங்க, கூட உட்கார வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, திருப்பி போய் உட்காருங்க அப்படிம்பாங்க. இந்த டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு, அதனால் 6.5 மணி நேரம். அதனால் மற்றபடி வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டோரில் நடக்கலை, யாருக்குமே இல்லாத இடத்துல நடக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கேமராக்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் யாரும் எதையும் மறைச்சிட முடியாதுங்கிறேன் நான், புரியுதுங்களா, எதையுமே மறைச்சிட முடியாது. அதனால் எல்லாத்தையுமே அவர் செந்தில் பாலாஜி தனக்கு கிடைத்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. திரு விஜய் அவர்கள் ஆஜராகும் பொழுது அவர் வெளியேறும் பொழுது நிச்சயமாக அவர் பிரஸ்ஸை சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்விகள் கேட்டாங்க, உங்களுக்கு சிபிஐ மூலமாக அழுத்தம் கொடுக்க போகிறாங்க பாஜக அப்படின்னு சொல்லி வெளியே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் கூட்டணிக்கு போகணும், இல்லாட்டி அவர் அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த விசாரணை முடிந்த பிறகு அவர் தன்னிச்சையான தன்னை விளக்கம் கொடுத்தாரா? இந்த மாதிரி இல்லை இது இந்த விசாரணை பொதுவாக விளக்கம் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டாங்க, விசாரணைக்கு போனோம், கேட்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். சரி, விஜய் நேற்று நடந்துக்கிட்ட முறைகள்லாம் என்ன, சிபிஐ அலுவலகத்துலேருந்து வெளியே வர்றப்போ டாப்பில் நின்றுக்கிட்டு கையாட்டிட்டு வர்றாரு. நீங்கள் அதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். சிபிஐ என்கொயரி, நீங்கள் அந்த சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம், கிட்டத்தட்ட அடுத்தது அக்யூஸ்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் நடந்துக்கிட்ட முறைகள் சரியாக இருக்குது. பட் அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இது எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, விசாரணைக்கு அப்பியர் ஆகலைன்னா தான் நம்ம இதுக்கு விளக்கம் சொல்லணும். சிபிஐ அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சம்மன் வந்துச்சு வாங்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு மீடியாக்களில் செய்தி அனுப்பிச்சு. சம்மன் வாங்கினார், வந்தார், விசாரிச்சிட்டாங்க, கிடைத்த தகவல்களை சொல்லிவிட்டார், கிளம்பிட்டார், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக சென்னை வந்துடுவார்னு வச்சுங்களேன். அதனால் இதில் மீடியாக்களை பார்த்து இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எப்பயுமே போலீஸ் சிபிஐயும் அது விரும்பாது. இது முழுக்க ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ இன்று அவர் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்கள், அவர்கிட்ட இருந்த தரவுகள், இவைகளெல்லாம் அந்த கான்ஸ்பிரன்சி தியரிக்கு முற்றிலும் கண்டிப்பாக எடுபடாத அளவிற்கு அவருடைய அந்த ஆதாரங்களும் அந்த தரவுகளும். ஏற்கனவே சிபிஐ பெரிய சந்தேகமாக இருந்தால், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவார்ஜுனுக்கு அப்புறமே செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். சந்தேகம் இருந்திருந்து ஆதாரங்கள் இருந்திருந்தால். ஏன்னா நீங்கள் சம்பவத்தின் போது இருந்தவர்கள்ட்ட கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட விசாரிச்சாச்சு. ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டரில் ஆரம்பித்து, ஆம்புலன்ஸ் டிரைவரில் ஆரம்பித்து, சம்பவத்தின் போது இருந்த எல்லாத்துலேயும் விசாரிச்சிட்டாங்க. அதில் ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகங்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி விசாரிச்சிருப்பாங்க அப்பயே. இப்போ நீங்கள் தொடர்ந்து நேற்று போன விஜய் வரைக்கும் திருப்பி செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கவே இல்லையே, நாங்கள் சந்தேகமே அவர் மேலே தானே சொல்கிறோம் அப்படிங்கிறது சிபிஐக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேணாலும் சந்தேகப்படலாம், அது வேறு விஷயம். எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சந்தேகங்கள்லாம் அவங்க மேலே சொல்கிறாங்களே, செருப்பு வீசியது தான் காரணம், நீங்கள் தான் தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. அதை சிபிஐ ஏற்கனவே விசாரித்து விட்டது. சம்மந்தப்பட்ட நபர் வீசியது யார், எதுக்காக வீசினாருங்கிறது சிபிஐ விசாரிச்சிட்டு, அதே மாதிரி அவர் உடனே போனாரா வந்தாரா இல்லையான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே எப்போ வந்தார், கரூரில் இருந்தார் அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் சிபிஐட்டு ஏற்கனவே இருந்தது தான்
மீண்டும் செந்தில் பாலாஜி தன் தன் விளக்கமாக அதை கொடுத்துருக்குறாரு. இப்போ இந்த இவர் அழைச்சது வந்து விட்னஸ் அடிப்படையில தான். ஆமா. விஜயுமே விட்னஸ் அடிப்படையில தான் வந்து ஆமா, அழைக்கப்பட்டாரு. ஆமா, ஆமா. எஃப்ஐஆர்லயுமே வந்து இந்த இருவருடைய பேருமே கிடையாது. இல்லை இல்லை இல்லை. மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்களோட பேர் தான் வந்து ஆமா, இடம்பெற்றிருக்கு. ஆமா. இப்போ சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாலும் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அதே ரஸ்தோகி வேண்டுமானால் பரிந்துரை செய்யலாம் நீதிமன்றத்தில். ஆமா. இதுல விஜயுமே வந்து இதுல உள்ள கன்வீட் ஆக மாட்டாங்க, திரு செந்தில் பாலாஜாவுமே வந்து இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படி ஆனதா இருந்தா இந்த நிர்மல்குமார், புஷி ஆனந்த் மற்றும் மதியழகன் தான் வந்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இப்போ இப்படிப்பட்ட இல்லை, அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏற்கனவே எஃப்ஐஆர் போடப்பட்டது அவங்க 3-4 பேர் மேலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு காரணம் நீங்கள் தானே. விஜய் தானே காரணம். தாமதத்துக்கு காரணம் நீங்கள் தானே. நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ணது உங்களுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. க்ரௌடோடைய சூழ்நிலை என்ன, ஏன் ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்குமே, சீக்கிரம் போகணுமேங்கிறத, அங்கே அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோமா நம்மங்கிறத நீங்கள் தானே மானிட்டர் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் விஜய் கண்டிப்பாக அக்யூஸ்ட், அதிலலாம் மாற்றம் இல்லை. நீங்கள் வந்து விஜய்னா அதனால தான் 3-4 முறை விசாரிச்சிருக்கிறாங்க. மீண்டும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னா, செந்தில் பாலாஜி சில சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார், காலதாமதமாக வந்தது என்ன காரணம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாமக்கல் டு கரூர் எவ்வளோ நேரம், இவ்வளோ நேரம் வர்றதுக்கு என்ன அர்த்தம், காரணம் என்ன. நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை எல்லாத்தையும் நவர சொல்லு, டைம் ஆச்சு சீக்கிரம் போகணுன்னு சொல்லியிருக்கலாம்ல. மீட்டிங் நம்ம எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணியிருக்கோம், 2 மணின்னு சொல்லியிருக்கோம், நம்ம மணி 7 மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவர். அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் வந்து கண்டிப்பாக அதில் குற்றவாளி, அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்டென்ஷனலி ஸ்பீக்கிங் இப்போ ஒரு ஆதவ ரஜினாவாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஆதவ ரஜினா வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது ஒருமையில் பேசி நீங்கள் தான் வந்து A1 அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல, எவிடன்ஸ் வேணும்ல. விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு அதுதான் சொல்கிறேன், ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சம்பவம் நீங்கள் தான் காரணம்னு ஊருக்கே தெரியும், கரூர்காரங்களுக்கு தெரியும். இல்லை சார், இப்போ ஒரு அபாண்டமான படியை உங்கள் மேலே சுமத்துறேன், நான் ஒன்று ஏதோ தப்பி தவிர பிழையாக ஒன்று பண்ணி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, உங்கள் மேலே நான் ஒரு அபாண்டமான பொய் சொல்கிறேன். பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் வெளியே ஃபுல்லாக ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறேன். சிபிஐ அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கு. விசாரணைக்கு நான் போதிய ஆதாரம் கொடுக்கணும், செந்தில் பாலாஜி தான் இது காரணம்ட்டு. என்னால் போதிய ஆதாரம் கொடுக்க சான்ஸே இல்லை. ஏன்னா பொது வெளில நடந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் லைவ் போய் நடந்துருக்கு. இப்படி இருந்தும் அவர் பொது வெளில பேசுறாரு, உரிமையில பேசி நீங்க தான் வந்து A1 சொல்றாரு அப்படின்னா அப்போ என்ன, அப்போ இது ஒரு எண்டே கிடையாதா? ஆதவ ரஜினா இப்படி வந்து சிபிஐயோடைய குற்றப்பத்திரிகை தான் எண்டு. சிபிஐ அந்த வழக்கு விசாரணையை முடிக்கும் போது தான் யார் குற்றவாளி, நடந்தது என்னன்னு சிபிஐயோடைய என்கொயரி சார்ஜ் ஷீட்டில் தான் ஐக்கியம். இதில் வந்து எண்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு குற்றவாளி ஆகலைல்ல. சரி, நீங்கள் அதுதான் ஒரு விஷயம். நீங்கள் சொல்றதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க, முடிஞ்சால் எவிடன்ஸ் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும், சத்தம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் நீங்கள் மாறி 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 திட்டத்தனம் இல்லை இவர் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு குற்றவாளி ஆகிவிட முடியாதுல்ல. ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ விசாரணை முடிக்கும், விரைவில் முடித்துடுவாங்க. முடித்து அந்த சார்ஜ் ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக யாருடைய பார்ட் இதில் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடும். அதுக்கப்புறம் வாய் அடைக்கப்படும், அது வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி, அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு விஷயந்தான். இந்த சம்பவத்தில் அதிமுகவும் செந்தில் பாலாஜி எதிரியாக பார்க்குது, பிஜேபி எதிரியாக பார்க்குது, தாவேக்காவும் எதிரியாக பார்க்குறாங்க. ஸோ அந்த 3 பேரும் அவருக்கு எதையாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும், அதுவும் அப்படின்னு அவங்களுடைய அதிமுக சந்தர்ப்பவாதமா அதுல இருந்து செயல்பட்டது. விஜய் எப்படி கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. பிறகு அவர் ஊழல் சக்தின்ற உடனே கண்ணாபின்னான்னு நீங்க தான் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் முதல் முறையா அதிமுக அறிக்கையில் இருந்து வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ விமர்சிச்சார். 100% உண்மை. ஏங்க நீங்க ஆதவ அர்ஜுன் 2 நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்தை பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு. திமுக மிரட்டினதுனால அவர் அரசியலுக்கு வரல அவருன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு யாருமே எதுவுமே பேசலை, அதிமுகவோ பிஜேபி எதுவுமே சொல்லலை. இனிமே வந்து தாவேக்காவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து தான்
நீங்கள் ஏடிஎம்கேயும் ரியாக்ட் பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் நைனா நாகேந்திரன் ரியாக்ட் பண்ணுறாரு, இன்றைக்கி மத்திய அமைச்சர் முருகன் பேசுகிறாரு. நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. உண்மையிலே ரஜினி மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே ரகுபதி சொன்னார், தமிழக அரசு சார்பாக அமைச்சர் ரகுபதி பேசினார். ஆனால் அப்போ ஏடிஎம்கேயும் பேசலை, பிஜேபியும் பேசலை. காரணம்னா அப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு முடிவு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன் அவசரப்பட்டு விஜயை திட்டிடக்கூடாது? ஆதவ அர்ஜுனை திட்டினா விஜயை திட்டின மாதிரி இல்லையா? பேசுமா, அது சந்தர்ப்பவாத அரசியல் தான். அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்கள் இம்மாதிரி விஜயபாஸ்கர் டெல்லிக்கு போகிறாரு, என்ன காரணம்? எப்படியாவது சம்மன் போட்டு வாங்க, வர சொல்லுங்கள், ஏதாவது அவருக்கு சிக்கலை கொடுங்கன்ற ஒரு இன்டென்ஷன் தான், முயற்சி தான். அதுவும் தொடர்ச்சி தான். அதுதான் சொல்கிறேன். அதிமுகவும் ஏன் நைனா நாகேந்திரன் ஓப்பன் மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் வச்சுட்டு பேசுகிறாங்க. அதனால் இதெல்லாம் சந்தர்ப்ப அரசியல். சிபிஐயோடைய சார்ஜ் ஷீட்டோடைய ரிப்போர்ட் வரும்போது தான் செந்தில் பாலாஜிக்கான விஷயங்கள் அவங்களாம் வாயை மூடிக்குவாங்க. அது வரைக்கும் இதாக பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் அதற்கான ஆதாரங்கள் இல்லைங்கிறது தான் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு வந்துட்டார். சார்ஜ் ஷீட் உடனடியே பதிவு செய்யப்படுமா, அல்லது இப்போ பாஜக எந்த வழக்காக இருந்தாலும் அதை தேர்தல் நோக்கோடு செயல்படுத்துவாங்கன்ற ஒரு விமர்சனம், அப்போ இது உடனே முடிவு கொண்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அல்லது இப்போ விஜயை வந்து எப்படியாவது 29ல் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, அல்லது விஜயை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதா? என்ன இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான கருத்தை வந்து பாஜக சொல்றாங்க. ஒருத்தர் கூட்டணிங்கிற ஒரு கணக்கை வந்து சொல்றாங்க, தமிழிசை போன்றவர்கள்லாம். அது நீங்க சொன்னது மாதிரி அவங்க எம்எல்ஏ ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அதனால சொல்றாங்க அப்படின்ட்டு. இன்னொரு சிலர் வந்து அவர் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் போவார், காங்கிரஸ் போவாரு அப்படின்ற ஒரு இதுண்டு. அப்ப லாங் டேர்மா தான் இந்த வழக்கு. அப்ப மீண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இதில் ஏற்படுமா? விஜய்க்கு தான் என்னை பொறுத்தவரை 2029 பாராளுமன்ற தேர்தல் வரை விஜயை பிடிச்சி வச்சிருக்கோம், தங்களுடைய கைப்பிடியில் வைத்திருக்கணும். சிபிஐ வச்சு டைட் பண்ணோம் விஜய்க்கு. அதனால் உடனடியெல்லாம் சார்ஜ் ஷீட் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக மீண்டும். அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாரு, இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் டெல்லிக்கு நீங்கள் கூப்பிடாதீங்க, சென்னை ஆஃபீஸ் போடுங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கே தெரியுது, தொடர்ந்து நம்மளை நிறைய விசாரிப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் மாற்றம். அதனால் இந்த விசாரணைங்கிறது விஜய்க்கு ஒரு அடுத்தடுத்து ஒரு நெருக்கடியாக தான் இருக்குமே ஒழிய அவ்வளோ ஈஸியாக அவரை விட மாட்டாங்கங்கிறது என்னோட